நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கட்லட். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும், டக்குன்னு செய்திடலாம். நீ வெஜிடபிள் கட்லட் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இதில் வந்து நம்ம இஞ்சி வந்து மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ணி வைக்க முடியுமோ அந்தளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் சேர்த்துடலாம். நான் இப்போ வந்து குவான்டிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான், ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து கட் பண்ணி அதில் சேர்த்துருக்குறேன். வதக்கிடலாம். இப்போ இஞ்சி வதங்கின அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ செய்யணுமோ அதுக்கு தகுந்தாப்புல செய்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரே ஒரு பல்லர் தான் எடுத்துருக்குறேன். இப்போ அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. அடுத்து வந்து பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை குட்டீஸுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வரமிளகா பொடி சேர்க்கும்போது அதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் ஆப்ஷன் தான், நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ பச்சை பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த காய் கடையில எல்லாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி உள்ள பட்டாணி சேர்த்துக்கோங்க. அதுன்னா உங்களுக்கு தனியாக வேக வைக்க வேண்டாம். நான் இப்போ வந்து ஊற வச்சு தான் வேக வச்சுருக்கிறேன். ஒரு விசில் குக்கரில் வேக வச்சு அந்த பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்து ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு எல்லாம் தேவையான ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பச்சை பட்டாணி வேக வச்சதில் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ கேரட், ஆனியன்லாம் சேர்த்துக்கும், அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த டைமில் வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணி எதுவுமே ஊற்றி வேக வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இந்த கேரட்டெல்லாம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ காயெல்லாம் வந்து நம்ம வெந்துட்டு இந்த நீங்கள் வந்து கேரட் வந்து சீவி போட்டுருவீங்கன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டைம் ரொம்ப எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாமா. நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதனால 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம். நீங்கள் வந்து சீவி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்தளவு டைம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து மசாலா சேர்த்துடலாம். மசாலா வந்து மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இவ்வளோ சேர்த்துருக்குறேன். மஞ்சள் பொடியும் நல்ல மிளகு பொடியும் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன். அதே போல் இது கரம் மசாலா வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது அவ்வளோமே நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை எல்லாம் போட்டும். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அது வந்து பச்சை வாசனை போகணும், கரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக வேண்டிதான். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பொட்டேட்டோவை சேர்த்துடலாம். பொட்டேட்டோ வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பொட்டேட்டோ எடுத்து நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துடலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்லெட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். துண்டு துண்டாக கிடந்துன்னா டேஸ்ட் அவ்வளோ கடிபடும் போது அந்த சாஃப்ட்னஸ் கரெக்டாக இருக்காது. இப்போ இதையும் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பொட்டேட்டோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து கை வச்சு உருட்டுற அளவுக்கு வந்து அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து மல்லி இலையை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா ஆறட்டும். அந்த சூடு ஆறினப்புறம் நம்ம எடுத்து உருட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிட்டு இது வந்து நல்லா ஆரவும் செய்துட்டு இப்போ வந்து நம்ம தேவையான ஷேப்புக்கு எங்கள்
பெருசானா பெருசா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க, சின்னதானா சின்னதா எடுத்துக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ்ல உருட்டிட்டு உங்களுக்கு இப்போ கட்லட் ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்துடலாம். இதே போல அவ்வளோத்தையும் தட்டி எடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்த அளவுக்கு வந்து ஒரு 8 கட்லட் தான் ரெடியா இருக்கு. மீடியம் சைஸ்ல தான் ரோல் பண்ணியிருக்கேன். இனி இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்து நம்ம மைதா மாவை கொஞ்சம் லிக்விடா கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் வேணும். இப்போ ரெண்டும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். இதே போல பேன்ல வந்து நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சிடலாம். மைதா மாவு வந்து இதை மாதிரி கொஞ்சம் தண்ணியா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தட்டி வச்சிருக்கிற கட்லெட்டை வந்து இதில் ஒருக்கா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் வந்து ஒருக்கா போட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் ஒட்டி பிடிக்கிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். டக்குன்னு உடனே போட்டு கரண்டியை போட்டு கிண்ட வேண்டாம். இதே இது நீங்க வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். இப்போ ஒரு சைடு நல்லா பொரியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையா வைக்க வேண்டாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இனி இதே போல அந்த சைடு வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அதோட வெயிட் பண்ணலாம். இப்போ கட்லட் வந்து நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டீ டைம்ல ரெடி பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.